பாரு கமருதீன் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவர் பக்கத்தில் விக்ரம் கார்னரில் உட்காந்துருக்காரு. அவர் எதுவும் கண்ணாட்டினார் பாரு எப்பயும் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவார். ஏன்னா போன கேப்டன்சியில் வந்து அவரை வந்து பிஏவை வச்சுக்கிட்டு தானே கனியக்கா வந்து பண்ணாங்க. இப்போ இந்த கேப்டன்சி வந்து தன்னோட கண்ட்ரோல் எடுக்கணுமோ இல்லை யாருக்கு அந்த வீட்டில் கண்ட்ரோல் எடுக்கக்கூடாதுன்றது கூட விஷயம் இல்லைங்க. பாரு கையில் எந்த ஸ்பேஸுமே போகக்கூடாது. பாரு அவங்க எங்கேயுமே ஸ்கோர் பண்ணிடக்கூடாது. பாரு எந்த டாஸ்க்லையுமே பளிச்சுன்னு தெரிஞ்சிடக்கூடாது. அப்படிங்கிறதா தனக்கும் தானே அது வராது அப்படிங்கிறது விஷயம் இல்லை. எனக்கு வரலனாலும் பரவாயில்ல, உனக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க அந்த வீட்டில் இருக்கவங்கன்னா. அப்போ பேசிட்டே இருக்கும்போது விக்ரம் வந்துட்டு ஒரு இடத்துல ஏதோ கண்ணு காமிச்சோன்னே அப்போ வந்துட்டு அது விட்டுலான்னு யோசிச்சப்போ இல்லை இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கையாட்டிருப்பார் போல. உடனே கமருதீனும் பாருவும் அதை பிடிச்சிக்குவாங்க. நீ தன்னிச்சையாக செயல்படணும் தானே பிக் பாஸ் சொன்னார். இப்போ பக்கத்தில் இருக்க விக்ரம் கண்ணாட்டினாரோ கையாட்டினாரோ ஏதோ ஒன்று பண்ணுவார். பண்ணோடனே உடனே பிரவீன் வந்து அப்போ நீ இவ்வளோ நேரம் வந்து அந்த இது வேணான்னு சொன்னால் அப்போ நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா அப்படின்ற மாதிரி பிரவீன் திருப்பி கேட்பாரு. ஸோ என்ன கேட்டால் அவங்க டேரெக்டாக அந்த கொஸ்டினை வைக்கிறாங்க. என்ன பண்ண போகிறேன் இல்லை என்ன பண்ண போகிறேன்றதை தெளிவாக சொல்லுன்னு. ஆனால் சைடில் உட்காந்து அச்சு புச்சுன்னு சொல்கிறது என்ன விக்ரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. விக்ரம் சரியான சிலுமிஷன் நான் தான் சொல்கிறேனே, அவனுக்குள்ளனரி தான். அப்படி இருக்கும்போது அப்போ வந்துட்டு உடனே சரி ஓகே இப்போதைக்கு நான் இதை ஸ்டாப் பண்ணிடுறேன், அவங்கவுங்க வேலையை செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து. அப்போ ஒரே ஒரு ஹோப் மட்டும் வந்து பாருக் சொல்கிறாரு, நான் கண்டிப்பாக பயாஸ்டாக இருக்க மாட்டேன். உன்னை யாரோ கார்னர் பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னா நான் 2 பக்கம் தான் பேசுவேன். கண்டிப்பாக உனக்கு நான் பயாஸ்டாக இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஹோப்பை கொடுக்குறாரு. லெட் சி அப்படின்னு தான் நான் சொல்லணும். அப்புறம் இன்னொரு விஷயமும் பாரு தெளிவாக அதே மாதிரி சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்குது. அதுவும் இப்போ பாருங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்டிலேருந்து அந்த ஒரு ரூல்ஸ் புக் வருது. அப்போ வந்து அதை படிக்கலாம் அப்படின்னு சொல்கிற இடத்துலையுமே டக்குன்னு பாரு இவ்வளோ நேரம் ஆர்கியூ பண்ணதால யாருமே கேள்வி கேட்கல. அப்போ பாரு சொல்கிறாங்க யாருமே கேள்வி கேட்கல, எனக்கு தேவைப்படுது நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு தானே அந்த வீட்டில் இன்செக்யூர் ஃபீல் இருக்குது. அப்போ அந்த பொண்ணு தானே கேட்கும், மற்றவங்களுக்கு இல்லையே. நீங்கள் தான் குரூப் விஷயமாக சேர்ந்து ஆடுறீங்களா? அந்த பொண்ணு சிங்கிளாக ஆடுது. அப்போ சிங்கிளாக ஆடும்போது தன்னை எல்லாரும் அட்டாக் பண்ணுவாங்கன்னா அந்த பொண்ணுக்கு பயம் வருதுன்னா அந்த பயத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது ஒதுக்கி வைப்பன்ற மாதிரி தான் அவரு சொல்கிறார். நான் ஃபஸ்ட்டு 2 வாட்டி சொல்லி பார்ப்பேன், 3வது வாட்டி நான் வேற விஷயமா அதை கார்னர் பண்ணுவேன், அவங்கள ஒதுக்கி வைக்கிற மாதிரி செய்வேன்னா அப்போ அது ஆர்குமெண்ட் கொஞ்சம் போது. இது 1 hourல வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து பிரவீன் கொஞ்சம் செட்டிலாக வந்துட்டு சட்டில் லைட்டை வந்துட்டு சொல்கிறாரு, சரி ஓகே எல்லாருக்குமே நான் ஈக்குவலாக இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ உனக்கு கண்டிப்பாக பயாஸ்டாக இருப்பேன் நீ நினைக்காத அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப் கொடுக்குறாரு. பட் ஆனால் அந்த கார்னர் பண்ணுற அந்த ஷேமை கார்னர் பண்ணி அந்த விஷயத்தை கொண்டு வரணுன்றதுல இந்த எஃப்ஜே இந்த கனியில் நீங்கள் சொல்கிறது சரிதான் தலை நான் ஏமா ஒரு சாரி சொல்ல கூட உங்களுக்கு துப்பு இல்லை. அந்த பையனை சாரி சொல்ல வைக்கவும் உங்களுக்கு துப்பு இல்லை. நீங்களும் அந்த உப்பு போட்ட ரைஸை வச்சுக்கிட்டு சாரி கேப்டனில் இல்லாதப்போ அந்த வேலையை பண்ணீங்க, அதுக்கு கூட உங்களுக்கு துப்பு இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் கார்னர் பண்ணணும்னா நீங்கள் பிளான் பண்ணி அந்த பொசிஷன் அந்த இடத்துல போய் அந்த பொண்ணை நிற்க வைக்க நீங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறதுல அந்த பொண்ணுக்கு அந்த பயம் இருக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ வந்து அந்த டாஸ்க் படிக்கணும் போது கூட டக்குன்னு வந்து அப்போ பாரு ரூல்ஸ் நீயே படிக்கும் போது அவங்களுக்கு அதில் அஃபண்ட் ஆயிடுது. இல்லை நான் கண்டிப்பாக உனக்கு கார்னர் பண்ணுறதுக்காக சொல்லலை, நான் கண்டிப்பாக புக்ஸ் படிக்க தான் சொன்னேன், அதுக்கு ரூல்ஸ் படிக்கணுன்றதுக்காக தான் சொன்னேன், வேணானே விக்ரம் கிட்ட பக்கத்தில் கொடுத்தோன்னா விக்ரம் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வருது,